இங்கே எல்லாரும் சமம் அப்படிங்கிறது அந்த படத்தோட கான்செப்ட். இதை தாண்டி பசிக்கு வந்து இங்கே இந்த மதம் அந்த மதம் இன்னைக்கு இந்த சாமி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எனக்கு பசிக்குதா, நான் வந்து திங்கக்கிழமை ஆச்சுன்னா சிவன் கோவில் போய் சாப்பிடுவேன், ஞாயிற்றுக்கிழமைனா போய் சர்ச்சில் சாப்பிடுவேன், வெள்ளிக்கிழமைனா போய் மசூதியில் சாப்பிடுவேன், அவ்வளோதான். பசிங்கிறது எங்களுக்கு அதுக்கு ஒன்று தான் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகாக அதை வந்து ஒரு டயலாக் வச்சோ இல்லை ஏதாவது சொல்லியோ சொல்லியிருக்கலாம் பார்த்தா, ஆனால் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சின்னதாக அந்த பிஜிஎம் வச்சு தனுஷோட கேரக்டர் வச்சு இது வந்து பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதை தாண்டி ராஷ்மிகா மந்தானா அவங்களுடைய கேரக்டரும் பார்த்தீங்கன்னா நிறைய படங்களில் ஏன்டா இவங்க இந்த படத்தில்ன்ற மாதிரிலாம் நம்ம நிறைய கமெண்ட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த படத்தில் அவங்கள பயன்படுத்துகிறமான சில காட்சிகளோட தான் வச்சுருக்காங்க. ரொம்பலாம் அவையாக போகாமல் உள்ளுக்குள்ளே இருந்துச்சு. இதில் முக்கியமாக வந்துட்டு ஒரு பெரிய நரேட்டிவாக பார்த்தது என்னென்னா, இப்போ வந்துட்டு வில்லன் பெரிய பணக்காரன், இவர் யாசகம் எடுக்கக்கூடிய இவர்கிட்ட ஒன்று மேலே ஜீரோ, நடுவில் வந்து நாகார்ஜுனா இருப்பார். அதாவது பார்த்தீங்கன்னா இவருக்கும் ஃபேமிலி யாரும் காட்ட மாட்டாங்க, அவரோட ஃபேமிலியும் காட்ட மாட்டாங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ளே அந்த கான்ஃப்ளிக்ட் மட்டும் தான் போயிட்டு இருக்கோம். ஆனால் நாகார்ஜுனோட ஃபேமிலி படுற கஷ்டத்தை வந்து காட்டிகிட்டே இருப்பாங்க.